To all, this is Rajashekharan, Department of Computer Science. Now we are going to see the 2 marks in Unit 5. The subject name is Database Management System. The first question is trigger. A trigger is a code that associated with insert, update or delete operations. The code is executed automatically whenever the associated query is executed on the table. Trigger can be useful to maintain integrity in database. The first point, a trigger is a code. Trigger is a code அப்படின்னா நம்மளோட கோட்ஸ் தட் மீன்ஸ் நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட் அசோசியேட்டட் அந்த சோர்ஸ் கோடு கூட என்னென்னலாம் அசோசியேட் பண்ணுறோம் அப்படின்னா வித் இன்செர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன், அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் ஒன் கொரி ஆர் டெலீட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கைண்ட் ஆஃப் கொரிஸை நம்ம அசோசியேட் பண்ண போகிறோம். எது கூட அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய சோர்ஸ் கோடு கூட. தட் மீன்ஸ் நம்ம ஜாவாவிலையோ இல்லை அதர் லாங்குவேஜஸ் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜஸ்லேயோ எழுதக்கூடிய அந்த கோடிங்கில் அசோசியேட் பண்ணுறோம். எதெல்லாம் அப்படின்னா டேட்டா பேஸஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்செர்ட், அப்டேட், டெலீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை இதை தான் ட்ரிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the code is executed automatically whenever the associated query is executed on the table. At the same time நம்ம அந்த கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த கோடு கூட எப்போ அந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அட் த சேம் டைம் நம்ம பேக்ரவுண்டில் எழுதக்கூடிய அந்த இன்செர்ட், அப்டேட், டெலீட் கொரிஸும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த லைனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரிகர்ஸ் கேன் பி யூஸ்ஃபுல் டு மெயின்டைன் இன்டெகிரிட்டி இன் டேட்டாபேஸ். ட்ரிக்கரை என்ன பர்பஸுக்காக மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்டெக்ரேஷன் பர்பஸுக்காக தான். தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் ஒன்றா இன்டெகிரேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பிஎல்ஆர் எஸ்கியூஎல். பிஎல்ஆர் எஸ்கியூஎல் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிஎல்ஆர் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ PLR SQL is the abbreviation for procedural language or structured query language. ஸோ PLR SQL ஓட அப்ரிவேஷன்னா என்னன்னு சொல்கிறாங்க? அதுதான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. இதில் அந்த ப்ரொசீஜரல் எதெல்லாம் நாங்கள் ரெட் மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெனில் ஸ்டிக் பெனில் அண்டர்லைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் SQL. இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜஸோட எக்ஸ்டென்ஷன் அண்ட் பிரிட்ஜஸ் த கேப். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இது ஒரு பிரிட்ஜாக செயல்படுது. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தோம் ட்ரிக்கரில். அண்ட் ஆல்சோ இங்கே என்ன சொல்கிறாங்க? பிரிட்ஜஸ் ஒரு பாலமாக செயல்படுது. பிரிட்ஜஸ் த கேப் பிட்வீன் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம சோர்ஸ் கோடு எழுதக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட், அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? ஜாவா, C++, இல்லை வேறு ஏதாவது பைத்தான். ஸோ இந்த மாதிரி என்ன லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜஸை அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த டேட்டாபேஸ் சிஸ்டம். டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஏ விர்ச்சுவல் மெமரி, விர்ச்சுவல் டைப் ஆஃப் மெமரி ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் பேக் எண்டுன்னு சொல்லக்கூடிய டேட்டாபேஸ் சிஸ்டத்துக்கும் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கும் ஒரு பிரிட்ஜாக செயல் பண்ணக்கூடிய அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? PLR SQL அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் SQL அண்ட் பிரிட்ஜஸ் த gap between the application program and the database system. The next question is subprogram. A subprogram is a program unit or module that perform a particular task. Subprogram அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதை தான் ப்ரோக்ராம் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் பர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் டாஸ்க். அது என்ன பண்ண போகுது? செர்டன் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண போகுது. தட் மீன்ஸ் இப்போ அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் எழுதுகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அடிஷன் அப்படின்ற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண போகுது. அதுதான் டாஸ்க் அப்படின்னாலே ஒரு ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது, இல்லை ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறது. ஓகேவா? அவங்கள்ட்ட ஒரு ஜாப்பு கொடுங்க, அந்த ஜாப்பை முடிங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தீஸ் சப்ரோக்ராம், அந்த சப்ரோக்ராம்லாம் என்ன பண்ண போகுது? ஆர் கம்பைன்டு டு ஃபார்ம் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? இந்த சப்ரோக்ராம்லாம் அதாவது சிம்பிள் யூனிட் ஆஃப் கோட்ஸாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? கம்பைன் பண்ணி எ லார்ஜ் ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் பேசிக்கலி கால்டு த மாடுலர் டிசைன்ஸ்.
இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, மாடுலர் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸை பூரா கம்பைன் பண்ணால் மட்டும்தான், இன்டெகிரேஷன் ப்ராசஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சிம்பிள் ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மாடுலர் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எ சப் ப்ரோக்ராம் கேன் பி இன்வோக்டு. ஓகேங்களா? இது என்ன பண்ண போகுது, இன்வோக் பண்ண போகுது. தட் மீன்ஸ் சஸ்டெயினாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கையோ இல்லை ஆல்ரெடி நம்ம ப்ரீடிஃபைண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராசஸையோ இன்வோக் பண்ண போகுது பை அனதர் சப் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ ஒரு சப் ப்ரோக்ராமில் இருந்துட்டு அனதர் ஒன் சப் ப்ரோக்ராமை இன்வோக் பண்ணோம். இந்த ப்ராசஸையும் என்ன பண்ண போகிறோம், சப் ப்ரோக்ராம் மூலயமா செய்ய போகிறோம். ஆர் ப்ரோக்ராம் விச் இஸ் கால்டு த காலிங் ப்ரோக்ராம். ஆல்ரெடி நம்ம நிறைய தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸில் நிறைய லாங்குவேஜஸில் கால்டு ப்ரோக்ராம் அண்ட் காலிங் ப்ரோக்ராம்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே. The next question is cursor, the most important questions. Okay, when a SQL statement is processed, SQL statement அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுக்கக்கூடிய queries insert or update or delete or where class some other queries. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த DDL, DML, DCL இந்த மாதிரி கமாண்ட்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த queries பூரா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க இங்கே SQL statement அப்படின்னு சொல்கிறாங்க. The SQL statement is processed. Oracle. Okay, Oracle creates a memory area known as context area. ஓகேங்களா? ஆரக்கலில் ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகுது, சம் மெமரி ஏரியாஸை க்ரியேட் பண்ண போகுது. எதுக்காக, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. அந்த மெமரி ஏரியாவுக்கு பேர் தான் கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். எ கர்சர் இஸ் எ பாயிண்டர் டு திஸ் கான்டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அப்போ கர்சர் அப்படின்றது என்ன, அந்த பர்டிகுலர் மெமரி ஏரியாவை, கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி ஏரியாவை பாயிண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸை செய்கிறது தான் யார், இந்த கர்சர். ஸோ கர்சர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு மெமரி ஏரியாவை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் என்னென்னு சொல்ல போகிறோம், கர்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இட் கண்டைன்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் நீடட் ஃபார் ப்ராசஸிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கர்சருக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் கம்பைல் பண்ண போகுதோ, கம்ப்யூட் பண்ண போகுதோ, அந்த ப்ராசஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா எதில் இருக்கும், அந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் ஏரியாவில் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த கர்சரில் இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ விண்டோ இருக்குது, விண்டோவில் நம்ம ஒரு கர்சரை மூவ் பண்ண போகிறோம், ஒரு GUI ஆப்ஸ் இருக்குது, ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஐக்கானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெமரி ஏரியாஸ் வரைக்கும் என்ன பண்ண போகுது, அந்த கர்சர் மூலயமா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் கர்சர். A cursor contains informations on a select statement and the rows of the data accessed by it. ஓகேங்களா? அந்த கர்சர் சம் இன்ஃபர்மேஷன்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். அது எது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னாக்கா, நம்மளோட செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில், தட் மீன்ஸ் ஒரு ஐக்கான் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு விண்டோ இருக்குது, விண்டோவில் போய்ட்டு ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். அப்படி ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது, அக்கவர் ஆகும்போது, ஓகேங்களா, அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா அந்த கர்சர் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அந்த கர்சருக்கு தெரிய வரும். ஸோ அப்போ அந்த கர்சர் மூலயமா என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் GUI பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்போம். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், எ கர்சர் இஸ் யூஸ்டு டு ரெஃபர்டு டு எ ப்ரோக்ராம் டு ஃபெச் மீன்ஸ் வி கேன் ஆக்சஸிங் சம் ஏரியாஸ், வி கேன் ஆக்சஸிங் சம் ஃபெசிலிட்டிஸ், அதான் ஃபெச். அண்ட் ப்ராசஸ் த ரோஸ், தட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரோஸ் ஆர் டப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை என்டிட்டி. ஓகேவா? ரிட்டர்ன்டு பை த SQL ஸ்டேட்மெண்ட், அந்த பர்டிகுலர் என்டையர் செட் ஆஃப் டேட்டாவை இல்லை என்டிட்டியை இல்லை அந்த பர்டிகுலர் ரோவை, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா அந்த ரோவை ரெட்ரீவ் பண்ண போகுது. ரிட்டர்னிங் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர், அதாவது சோர்ஸ் கோடில் நம்ம என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோமோ அதுக்கு என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. Next question is stored procedure or PLR SQL procedures. A stored procedure is like a function that contains a set of operations compiled together. ஓகேங்களா? ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் பேசிக்காக நம்ம படிக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அது என்ன பண்ண போகுது, செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கம்பைல் பண்ண போகுது. செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். DBMSல காமனாக நம்ம என்ன மாதிரியான கொரிஸ்லாம் கொடுப்போம், ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைனாக்கா அப்டேட் பண்ணுவோம், இல்லைனாக்கா டெலீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன பண்ண போகுது, கம்பைல் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு,
It contains a set of operations that are commonly used in an application to do some common database tasks. ஓகேங்களா, ஒரு அப்ளிகேஷன்ஸில் காமன் டேட்டாபேஸஸோட டாஸ்க்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது, கம்ப்யூட் பண்ண போகுது இல்லை ப்ராசஸ் பண்ண போகுது. The procedure contains a header and a body. இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸில் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹெட்டர் செக்ஷன், இன்னொன்று பாடி செக்ஷன்ஸ். ஹெட்டர் செக்ஷன் அப்படின்றது நம்ம என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் டிஃபைன் பண்ணுவோம். தட் மீன்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுவோம். பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இல்லை பாடி ஆஃப் த பிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை பூரா டிஃபைன் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கிளாஸில் தியரிட்டிக்கலாக நிறைய பார்க்கும்போதே ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், கோ டுகெதர் பண்ணுங்கள், எல்லாமே நல்லா படிங்க. இது லீவை நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.